Hi, come in. Hi, Cedric. Hi, Sudha. Hi. உங்களுக்காக நாங்க எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கோம் தெரியுமா? Cooler trouble, baby. இன்னைக்கு மிட்நைட் சாந்தோ மாந்தோப்ல மீட் பண்ணுவோம். இந்த வாரம் யாருக்கு அனிமு? அது சஸ்பென்ஸ். Okay, bye. Bye. என்னக்கா இன்னும் உனக்கு தூக்கம் வரல? நெருப்பு சுட்டுக்கிட்டு இருக்கிறப்போ எப்படி தூக்கம் வரும்? இருப்பா, இந்த குடும்பத்தோட எதிர்காலத்தை எரிக்க போற உனக்கு அதுதானே பேரு. பகலா இருந்திருந்தா இதுக்கு நான் பதில் சொல்லிருப்பேன். நின்னு பதில் சொல்ல இது நேரம் இல்லை. ஐ எம் சோ சாரி. குட் நைட். இல்ல, எதுக்கு பதில் சொல்ல? கேள்வி என்னவோ. எங்க போயிட்டு வர்ற? சினிமாவுக்கு. மீதி டிக்கெட் இருக்கா? போலீஸ்காரங்களே மீதி டிக்கெட்டை கேட்கல, நீ கேக்குற. அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு தான் வர்றியா? அங்கேயே அட்வொகேட்டுக்கு தங்கச்சின்னு சொல்லிருப்பியே. இல்ல, அக்காவுக்கு தங்கேன்னு தான் சொன்னேன். அங்க ஏன் போன? நாங்க போன ஸ்கூட்டர்ல லைட் இல்லைங்கிறதுக்காக. அப்போ பாய் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு வர்றியா? ஏங்கா, ஸ்கூட்டரை பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓட்ட முடியுமா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் ரேகா ஹார்ஸ் ரைடிங், ஸ்கூட்டர், கார் எல்லாமே ஓட்டுவா. அப்போ அவ கூட வைப்போம். இன்னும் பொழுது விடிய 3 மணி நேரம் தான் இருக்கு. பொழுது விடிஞ்ச உடனே வா. போ வெளியே. போ வெளியேன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீ யாருன்னு நான் கேக்குறேன். யூ டேவிட். லட்சுமி, என்ன இதெல்லாம்? என்ன தட்டி கேட்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தன்னு கேக்குறா நீ? கரெக்ட். வயசு வந்து பொண்ண கை நீட்டி அடிக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அண்ணி, அவளுடைய சுதந்திரத்தை தடுக்க உனக்கு யார் கொடுத்தது? அண்ணி, நீங்களா இப்படி பேசுறீங்க? நியாயம் இருக்கிற பக்கம் பேசுறேன். அண்ணி, ஒரு வயசு பொண்ணு அர்த்த ராத்திரியில வெளியே போயிட்டு வந்தா என்ன அர்த்தம்? தன்னை காத்து கொள்ளக்கூடிய தைரியசாலின்னு அர்த்தம். இல்லையா சுதா? கட்டுப்பாடு இல்லாம சுத்துறாளே, அதை கேளுங்க. கட்டி போட்டு வளர்க்க அவ என்ன ஆட்டுக்குட்டியா? கட்டுப்பாடு என்னங்கிறது அவளுக்கே தெரியும். இல்லையா சுதா? 4 பேர் சிரிப்பாங்களே, 4 பேர் அழ வைக்கிறதுதான் கொடுமை, சிரிக்க வைக்கிறது திறமை. இல்லையா சுதா? சரி சரி, நீ உள்ள போமா. லட்சுமி, மங்கி சிங்கின மூஞ்சல் குத்து. நான் தானே உனக்கு முறை. நான் கூப்பிட்டா என்ன தப்பு? அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. 2 காசு சம்பாதிக்க துப்பு இல்ல. வீட்டுல தண்டமா சோத்த தின்னுட்டு இருக்கிறது என் வேலையுமா இருக்கிற. போய் தொலை. சிங்கி, நான் உனக்கு ஒரு பெரிய கேஸ் கொண்டு வந்திருக்கிறேன். கேஸா? பாருங்க, லோக்கலா? லோக்கலா? நீயே ஸ்டான் எடுத்து போய் டைப் பண்ணிட்டு. ஐயோ, பெரிய ஆக்சிடென்ட். பக்கத்து தெருவுல ஒரு அம்பாசிடரும் ஒரு பிஎட்டும் பயங்கரமா மோதிக்கிருச்சு. அம்பாசிடர் கண்ணு போயிருச்சு, பிஎட்டுக்கு மூக்கு போயிருச்சு. பெத்தவங்க வருத்தப்பட்டாங்க. நீங்க ஓரத்துல கல்லு கட்டி நிறுத்தி வைங்க, நான் போய் பெரிய டாக்டரை கூட்டு வரேன்ட்டு வந்துட்டேன். நீ போ, உனக்கு நல்ல வருமானம் வரும். நான் வரதுக்குள்ள காசு தரேங்க. வெறுந்தியா? சரி, போறேன். பாத்து போடா. சீக்கிரம் வா. அண்ணா. லட்சுமி, அண்ணி வந்ததும் நீங்க மட்டும் மாறலன்னா உங்க ட்ரெஸ் கூட. உங்க ட்ரெஸ் மட்டும் தான் வெள்ளையா மாறி இருக்கு, உங்க மனசு மாறல. கல்யாணம் ஆனதும் இதை படிப்படியா குறைச்சிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். நீங்க மேல மேல குடிச்சிட்டே போறீங்க. லட்சுமி, குடிக்கத்தானே மேல போக முடியும், குறைச்ச முடியுமா? பொண்டாட்டி வந்த பிறகும் இப்படி பொறுப்பு இல்லாம குடிச்சா இந்த குடும்பம் என்ன ஆகுறது? இந்த மாசத்தோட பர்மிட்டை கேன்சல் பண்ண போறேன். பர்மிட்டை கேன்சல் பண்ண போற? அது உன்னால முடியும். ஆனா பதுக்கி வச்சிருக்கிறவன உன்னால என்ன செய்ய முடியும்? என்ன யோசிக்கிற? நீ சொல்ற பாயிண்ட்லயும் அவன் ஓட்ட போட்டுட்டு வந்துருவான். பொண்டாட்டி வந்த பிறகும் இப்படி பொறுப்பு இல்லாம குடிச்சா இந்த குடும்பம் என்ன ஆகுறது? இந்த மாசத்தோட பர்மிட்டை கேன்சல் பண்ண போறேன். இது வரைக்கும் தெரியல லட்சுமி, இனிமே தெரிஞ்ச உடனே ஸ்டாப் பண்ணு. லட்சுமி, முடியாது. முடியாது. லட்சுமி, நான் சொல்றது கேளு. முடியாது. லட்சுமி, கொடுக்க முடியாது. லட்சுமி, வாங்க. நீ அண்ணன் குடிக்க போறாரா? நீங்களே கேளுங்க. அதை குடுப்பி. இந்தாங்க. அண்ணி, என்ன இது? அவருக்கு எது தேவையோ அதை குடுக்கறதா எனக்கும் சந்தோஷம். பார்க்கடல்ல இருந்து அமுதத்தை கொண்டு வர சொல்லி கேட்கலையே, பர்மிட்ல கிடைக்கிற பாட்டில தானே கேட்கிறாரு. கரெக்ட். என்ன நீ நல்லா புரிஞ்சிட்டு இருக்க. நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லதோ கெட்டதோ அது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அண்ணி, நீங்களே குடிக்க வைக்கிறீங்களா? குடிக்க வைக்கிறது வெளிய வைக்கிறதுக்காகத்தான். ஃபைன் லாஜிக். நீ போகலாம்.
என்ன போக சொல்றதுக்கு நீங்க யாரு? அவருக்கு தாரம். நான் கூட பிறந்தவ. லட்சுமி அண்ணி, இப்ப என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நீ பொறுத்திருந்தா பாக்கணும். ஒரு சகோதரி தன் அண்ணனை தேடி கரை வரைக்கும் தான் போவான். ஆனா கரை காண முடியாத ஆழத்துக்கும் போயிட்டு வருவா மனைவின்னு நீ படிச்சது இல்லையா? படிச்சிருக்க. நான் குடிக்கிறப்போ என்னோட சேர்ந்து நீயும் குடிச்சு கம்பெனிக்கு இப்ப பண்ண முடியுமா உன்னால? என்னமோ சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். எதையோ சொல்லிட்டீங்க. பரவாயில்ல. புருஷன் கூட சேர்ந்து பொண்டாட்டியும் விஷம் குடிச்சு செத்தான்னு இதிகாசங்களையும் படிக்கிறோம், இன்னைக்கும் பாக்குறோம். அந்த விஷத்தை குடிச்சா உடனே உயிர் போகும், இந்த விஷத்தை குடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகும். உங்க கூட சேர்ந்து நான் எந்த விஷத்தையும் குடிக்க தயாரா இருக்கேன். என்ன சொல்ற? உங்க பாணியிலே சொல்றேன். உங்களுக்கு நான் கம்பெனிக்கு இப்ப பண்றேன்.